உங்களுடைய தங்கம், வெள்ளி, வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். 23ஆம் தேதி அதை முந்தின நாளில் ஓட்டு போட்டாச்சு. அதுக்கப்புறம் எங்கப்பா ஆளே காணோம், வந்து பேசலை, கள நிலவரம் என்னன்னு சொல்லலை. ஆளாளுக்கு ஒவ்வொரு பக்கம் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அந்த மாதிரியான கேள்வியெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. ஒரு நாள் போட்டோமே, என்ன தான் பேசுகிறாங்க பார்க்கலாமே, என்ன தான் சொல்கிறாங்க அப்படின்ட்டு. மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நேற்று பார்த்தேன் ரிபப்ளிக் டிவி நேஷ்னல் ஊடகம் வந்து அதில் இருக்கிற அந்த நெறியாளர் சொல்கிறார் வந்து, ஏன் தமிழ் ஊடகத்தில் உட்காந்து பேசுகிறவங்க எல்லாம் வந்து சொல்லி வச்ச மாதிரி ஒரே கட்சியை பற்றியே சொல்லிகிட்டு இருக்காங்க. கேட்குற கேள்வி ஒரு நியாயமான கேள்வி. டிபேட்டில் உட்காரவங்க ஏன் ஒரு கட்சி பற்றியே பேசிகிட்டு இருக்காங்க, நான் சொல்லலை, அவர் சொல்கிறார். அதே சமயத்தில் அங்கே தமிழ்நாட்டில் இருந்து நீங்கள் எப்போ தமிழில் சேனல் ஆரம்பிக்க போகிறீங்க, நீங்கள் எப்போ வர போகிறீங்க அப்படின்ற கேள்வி என்கிட்ட முன்வைக்கிறாங்க. ஏன்னா அவர் சொல்கிற பாயிண்ட் என்னென்னா, தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் உண்டாயிருக்கிறது, ஒரு மாற்றம் தெரிகிறது. அந்த மாற்றத்திற்கான காரணம் விஜய் விசில். ஏன்னா நானே விசாரித்தேன், அவரே கூட அதான் சொல்கிறாரு. ஓட்டு போட்டுட்டு வந்தவங்க சும்மா கேட்பேன் இல்லைங்களா, கேட்டவுடனே யாருக்கு ஓட்டு போட்டீங்க அப்படின்னு சும்மா கேட்குறது தான் வந்து பெரும்பான்மையான ஆட்கள் வந்து விசில் 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 விசில்னு. ஆனால் உட்காந்து பேசும்பொழுது அல்லது வந்து ஊடகங்கள் வர செய்தி எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரே சாராராக ஒரே இதுவாக வந்துக்கிட்டே இருக்குது. மே 4ஆம் தேதி அது தெரிஞ்சு போயிடும். அது எல்லாரும் சொல்கிறது தான், மே 4ஆம் தேதி தெரிஞ்சு போயிடும். இதுக்கிடையில் வந்து ஜோதிடர்கள் கணிப்பு ஒரு பக்கம் வந்து, அந்த ஜோதிடர்கள் கணிப்பு கூட பார்த்திங்கன்னா பட்டும் படாமல் சொல்கிறது தான் வந்து, முழுசும் சொல்லவும் முடியாது, 4ஆம் தேதி தெரிஞ்சு போயிடும். அதே வேளையில் தமிழ்நாட்டில் மாற்றம் ஏற்படலை அப்படின்னு சொல்லவே முடியாது, வாய்ப்பே இல்லை ராஜா. அதுதான் ஏன்னா விஜய் சொன்னது தான் வந்து, சும்மா 4 முனை போட்டி 40 முனை போட்டி இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க, 2 தான் அப்படின்னு. அப்படிதான் இந்த 4 முனை போட்டி, மும்முனை போட்டி இதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. வந்து 2 தரப்புக்கான டஃப்பு தான் இந்த எலெக்ஷன், அது நல்லாவே தெரியுது. 2 சரி, இதை டீட்டெயிலாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஆரம்பத்துலேருந்தே அப்படியே போய்டுவது. ஏன்னா விஜய் பிரச்சார பயணம் அது மேலே கடுமையான விமர்சனங்கள்லாம் இருக்குது. மொத்தம் 14 இடத்துக்கு தான் மொத்தம் போனார். ஒரு 5 ரோட் ஷோ பண்ணார். பல தொகுதிகளுக்கு அவர் போவே இல்லை. அவர் போன தொகுதி முழுக்க பார்த்திங்கன்னா கட்சி நிர்வாகிகள், கட்சியோட அட்மின்கள், டிவிக்கோட அட்மின்கள், சாதாரண வேட்பாளர்லாம் வந்து அம்மோன்னு விட்டார். அந்த பகுதியெல்லாம் டிவிக்கேன்னா என்னன்னே தெரியல. விசில்லாம் வந்து அவர் வந்து காதலை ஊத சொன்னார். அந்த வேட்பாளருடைய காதலை ஊதிடுவாங்க போல இருக்குது. இப்படி விமர்சனங்கள்லாம் வந்தது வந்து. அதேமாரி இந்த கடைசி நாள், பிரச்சாரத்துக்கான கடைசி நாள், சென்னை நந்தனம் ஒய்எம்சிஏ மைதானத்தில் விஜய் பேசின அந்த ஸ்பீச் வந்து, காலையில் எழுந்து எல்லாரும் குளித்து கிழித்து முடிச்சு உங்களுக்கு இஷ்டப்பட்ட சாமியை கும்பிட்டுட்டு முதல் ஓட்டாக க்யூவில் நின்று, தம்பி தங்கைகள், அண்ணன் அண்ணி அம்மா யார் என் சொந்த பந்தங்க இருக்கிறீங்களோ போய் நின்றுடுங்க அப்படின்னு. இதுதாங்க இந்த இளைஞர்கள் மத்தியில் ஒரு பெரிய எழுச்சியை கொண்டு வந்தது என்றால் மாற்று கருத்து கிடையாது. ஏன்னா பல பேர் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க எஸ்ஐஆர் அதனால தாங்க இந்த வாட்டி வந்து சதவீதம் அதிகமாக இருக்குதுன்னு. ஏன்னா தமிழக வரலாற்றில் அதிகபட்ச ஓட்டு சதவீதம் இதுதான். இந்திய தேர்தல் ஆணையரே வந்து நன்றி சொல்லியிருக்காரு வாக்காளர்களுக்கு. மேற்கு வங்காளத்தில் நன்றி சொல்லியிருக்காரு. ஒரு கட்டம் தான் அங்கே நடந்து முடிஞ்சிருக்கு தமிழகத்தில். இதுக்கு விஜய் காரணம்னா பல பேர் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. எஸ்ஐஆர் தான். எஸ்ஐஆரும் ஒரு காரணம், அதை தாண்டி விஜயும் இன்னொரு காரணம், விஜயும் முக்கிய காரணம் என்பது மறுக்க முடியாத உண்மை. அதில் மாற்று கருத்து கிடையாது. அப்படி அவர் சொன்னது தான் வந்து, காலையில் வந்து நின்றுடுங்க பூத்தில், முதல் ஓட்டு உங்கள் ஓட்டாக இருக்கட்டும் அப்படின்னு. அதுக்கான காரணம் என்னென்னா, மிக சமீப காலமாக பல இளைஞர்களுக்கு அரசியல் புரிதல் இல்லாமலே இருக்கிறது. அதை தாண்டி எல்லாரும் வந்து செல்ஃபோனுக்குள்ளே கிடக்கிறாங்க. யாரை பாருங்கள், நீங்கள் பசங்களை நீங்கள் பாருங்கள், நீங்கள் பொதுவான இது விஜய்க்காக சொல்ல, நீங்கள் எந்த ரோட்டில் போங்க, நான் கிராமத்தில் கூட பார்க்குறேன், பஸ்ஸில் கூட போகிறேன், நம்ம இப்படியே இருக்காங்க, செல்லுலேயே தான் இருக்கிறாங்க. வந்து செல்லுலே இருக்கு. இவங்களை தாண்டி அரசியல் அப்படின்னா, நான் ஏன் அரசியல் தெரிஞ்சுக்கணும், நான் ஏன் ஓட்டு போட வரணும், அதுக்கு என்னதுக்கு நாம் க்யூவில் நிற்கணும், அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க. இந்த மணல் தான், இதாங்க உண்மை. வந்து
தேட்டரில் படம் ஓடலன்றாங்க இல்லைங்களா, அது கூட என்ன காரணம்னா, எதுக்கு நான் தேட்டருக்கு போனோம், ஓடிடியில் பார்த்துக்கிறேன் அப்படின்ற ஒரு மனநிலை வந்தாச்சு. அவங்கள ஒட்டுமொத்தமாக ஒரு அலையாக கொண்டு வந்து அந்த பூத்து வாசலில் நிற்க வச்சது, கியூவில் நிற்க வச்சது விஜய் தாங்க. அதில் மாற்றுக்கிறது கிடையாது. யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு வந்து நின்னாங்க. யூனிஃபார்மின் டிவிகேல விஜய் போட்டிருந்தது. எல்லாருக்கும் ஒவ்வொரு அடையாளம் உண்டு வந்து. திமுகவினுடைய இளைஞர் அணி ஆரம்பிக்கப்பட்டது கருப்பு வெள்ளை ஸ்டாலின், ஜெகன்மோகன் ரெட்டியோடைய இதுதான் விவரம் பார்த்திங்கன்னா அந்த லைட் காக்கி வெள்ளை, இப்படியா ஒவ்வொரு இதுவும் சொல்லிக்கிட்டே போகலாம். அதுக்குள்ளே நம்ம போக விரும்பல. ஆனால் அந்த ட்ரெஸ் கோடோடு வந்து நின்னது வந்து சரிங்க, நின்றுட்டாங்க. அதை தாண்டி அவங்க வாக்கு வந்து வெற்றிக்கு அமைஞ்சிடுமா அப்படின்னா அது நாளாக தெரியும். அதை தாண்டி விமர்சனம் சொல்லிகிட்டு இருக்காங்கல்ல, விஜய் வந்து எந்த புரட்சியும் ஏற்படலை, விஜய் வந்து எந்த அலையும் உண்டாகலை அப்படின்னு. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் எஸ்ஐஆருக்கு பிறகு அந்த வாக்குகளை குறைச்சிட்டாங்க. இப்போ வந்து தேர்தல் நடக்குது, அதனால தான் பர்சன்டேஜ் கூடி இருக்குது. 20 லட்சம் வாக்காளர்கள் தான் அதிகமாக இருக்காங்க. இதில் ஒரு பெரிய மாற்றமே இல்லை அப்படின்னு பல பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. 20 லட்சத்துக்கு சாதாரண விஷயம் கிடையாது. வந்து 154 ஓட்டில் தோத்த வேட்பாளர்லாம் உண்டு, மிக முக்கியமான வேட்பாளர்கள்லாம் உண்டு. வெறும் 50 ஓட்டுக்கு இழிபறியெல்லாம் நடந்த விவகாரம்லாம் உண்டு வந்து. அதனால் 20 லட்சத்தை நீங்கள் சாதாரணமாக கடந்துட முடியவே முடியாது. அது இது உண்மையிலே ஒரு பெரிய எழுச்சி அலையை உண்டாக்கிறது. 2வது, காலையில் ஓட்டு போடுங்கன்னு வந்து சொன்ன பிறகு எப்பவுமே அஜித் வந்து பார்த்திங்கன்னா காலையில் வந்து முதல் ஓட்டாக போடுவார். பெல்ஜியத்துலேருந்து கிளம்பி வந்திருந்தார் அவர். ஏன்னா ஒரு தேர்தல் கூட அவர் வந்து புறக்கணித்ததுன்னா என்னென்ன, ஃபோட்டோ விடுங்க, நம்ம வந்து யூரோப்பில் இருக்கிறோம், நாம் போய் இந்த ஓட்டு தான் ஆகிடப்போதான்னு இல்லை. இது ஒரு ஜனநாயக கடமை. நாம் போய் போட்டால் தான் வந்து அவங்க வந்து பின்பற்றி வருவாங்க, நம்மளை பின்பற்றி இருக்கிறோம். ஆனால் இந்த முறை 6:50க்கெலாம் வந்தாச்சு. வந்து 10 நிமிஷம் முன்னாடியே அந்த பூத்தை ஓப்பன் பண்ணிட்டாங்க. அது கூட விமர்சனமாக கூட இருந்தது. அது எப்படி நீங்கள் 10 நிமிஷம் முன்னாடியே வந்து பூத்தை திறந்துடலாம் அப்படின்னு. கூட்டம், மீடியா ஒரு பக்கம், கூட்டம் ஒரு பக்கம், ஒரு ஸ்டார் வந்தாச்சு. அதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நோ நீட் அப்படின்னு சொன்னதாக அஜித் சொன்னதாக பரவலாக சோசியல் மீடியாவில் அடித்தாங்க, மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவிலே போட்டாங்க. வந்து எவ்வளோ பெரிய விஷயம். மாற்றத்தை விரும்புகிறீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு மாற்றத்தை விரும்பலை நான் அப்படின்னு சொன்னதாக அப்பட்டமான ஒரு பொய். அது அவருடைய மேலாளர் சுரேஷ் சந்திரா உடனே ஒரு பதிவு போட்டார். அப்படி சொல்லவே இல்லைங்க, நான் கூட அதை பார்த்தேன். அப்படி சொல்லவே இல்லை. அதுதான் கூட யாரோ ஒருத்தர் பதிவாக போட்டிருந்தார். வந்து அஜித்தாக இருப்பதை விட சுரேஷ் சந்திராவாக இருப்பது தான் ரொம்ப கஷ்டம் பழகுதுன்னு. வந்து ஏன்னா எங்கேருந்து ஒரு தொடங்கின ஒரு விஷயம் பாருங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம்னா, ஒரு ஸ்டார், விஜய்க்கு எவ்வளோ பெரிய செல்வாக்கு இருக்குதோ அஜித்துக்கு அவ்வளோ பெரிய செல்வாக்கு இருக்குது. அவரே காலில் வந்துட்டாருப்பா, ஓட்டு போட வந்துட்டார். அஜித் யாருக்கு போட்டார் என்னன்னு வந்து நம்ம நிச்சயமாக அதை பற்றி பேசவே கூடாது. வந்து அது அவருடைய விருப்பம். வந்து அதையே வச்சு ஒரு விவாத பொருளாக பேசிகிட்டு இருக்கார். இல்லை அவர் வந்து தான் நண்பர் விஜய்க்கு தான், என்ன இருந்தாலும் வந்து சக போட்டியாளர்லாம் அதில் வளர்ந்த காலத்தில் இருந்ததுங்க. இப்போல்லாம் வந்து நம்ம இப்போ அவருக்கே தோணும் இல்லையா, ஒரு 200 கோடி 250 கோடி சம்பளம் வாங்குகிற ஒரு ஹீரோ, அந்த காசு சாதாரண காசாக எவ்வளோ பெரிய ஓப்பனிங், எவ்வளோ பெரிய பிஸ்னஸ்ஸு, அதை விட்டுட்டு ஒருத்தர் அரசியலுக்குள்ளே தான் நண்பர் வந்திருக்காருன்னா போட்டால் என்ன அவருக்கு. இது நான் சொல்லலை, அப்படி இல்லை. எப்போவுமே வந்து அஜித்துக்கு வந்து அதிமுக விசுவாசி. அவர் பல பேட்டிகள்லாம் கூட சொல்லியிருக்காங்க, மறைந்த செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்திருந்தால் அதிமுகவினுடைய ஒரு பொதுச் செயலாளராக அஜித்தை ஆக்கியிருப்பார் அப்படின்னு ஒரு கேட்டதாக கூட ஒரு தகவல் இருக்குது. வந்து அதை மறுத்துட்டார். சரி, இதுக்குள்ளே போக வேண்டாம். இது ஒரு பக்கம். அங்கே தான் ஆரம்பித்த ஒரு விஷயம். அது கடகடன்னு அந்த க்யூவில் நின்ன பசங்க, அந்த முதல் வாக்காளர்கள் ஒரு 30 வயதுக்குள்ளே இருப்பவர்கள் அப்படின்ட்டு காலையிலேயே போய் அவங்க ஓட்ட போட்டது. இங்கேருந்து தொடங்கின ஒரு மாற்றம் தான், இங்கேருந்து தொடங்கின ஒரு அலை தான். இது ஒரு பக்கம். வெளிநாட்டிலேருந்து வந்தாங்க, அப்புறமா வந்து உள்நாட்டிலேருந்து வந்தாங்க, இதெல்லாம் சும்மா கதை அடிக்காதீங்க அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்தியன் ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஒரு இது சொல்லியிருக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு. 20 லட்சம் பேர் வந்து வெளிநாடுகளிலும் உள்நாட்டு விமான சேவையும் பயன்படுத்தி தமிழ்நாட்டிற்கு வந்தவர்கள் 20 லட்சம் பேர் அன்றைக்கி அப்படின்னு ஓட்டு போடுறதுக்காக. நம்ம எவ்வளோ பேர்னு பார்த்தோம், எவ்வளோ பேர் வீடியோ போட்டிருந்தாங்கன்னு பார்த்தோம். கும்பலாக வந்திருந்தாங்க.
ஏங்க 2 நாளைக்கு முன்னாடி மும்பையிலிருந்து 300 பேர் வந்து தாவேக்கா கொடியோடு வந்திருந்தாங்க. வந்து மற்றவர்கள் வந்து அவங்களே ஓப்பனாக போட்டிருந்தாங்க, நாங்கள் இந்த கட்சிக்கு தான் போட போகிறோம். சில பேர் வந்து இல்லை நாங்கள் ஓட்டு போடுறதுக்காக வந்திருக்கிறோம் இந்த வாட்டி அப்படின்னாங்க. நாம் போன அதுக்கு முன்னே வீடியோவில் சொன்னது தான் வந்து ஒரு ஐடி பீப்புள், பெரிய சம்பளம் வாங்கக்கூடியவர்கள், வெளிநாடுகள் ஒரு அதிகாரி பொறுப்பில் உள்ளவர்கள், அவங்களுக்கு ஒரு நாள் லீவு போட்டால் வந்து சில லட்சங்கள் லாஸ் வந்து அவங்க வந்திருக்காங்கன்னா அந்த மாற்றம் தேவைன்ற ஒரு விஷயம். அங்கே அப்படி இருக்கும் பொழுது கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா பொங்கல் தீபாவளி டைமில் இந்த 100 அடி ரோடு கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் இருந்தப்போ அந்த வழியை போகாதீங்கன்னு வாங்க. காரணம் என்னென்னா அந்த 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 ரோடை தாண்டவே முடியாது. அப்படி ஒரு கூட்டம் பொங்கலுக்கும் தீபாவளிக்கும் 2 நாளைக்குமே உண்டு. நீங்கள் எத்தனையோ செய்தித்தாள்களில் டிவி சேனல்கள்லாம் பார்த்துருப்பீங்க. செங்கல்பட்டை தாண்டி சிங்கப்பெருமாள் கோயிலை தாண்டி கிட்டத்தட்ட டோல்கேட் வரைக்கும் அவ்வளோ வாகனங்கள் நிற்குதுன்ற மாதிரியான செய்திகள்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அதை தாண்டி இந்த முறை கிளாம்பாக்கத்தில் அப்படியாப்பட்ட ஒரு கூட்டம் வந்து ஏன் வந்து அந்த பேருந்து வசதி செய்து கொடுக்கல தேர்தல் ஆணையம் அப்படின்ற கேள்வி பரவலான கேள்வியாக இருக்குது. ஏன்னா அவங்கள தான் கேட்டாகணும். மாதவர்ஜனா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒரு 3 IAS அதிகாரிகள் அவங்க அதை ஏற்பாடு பண்ணியே கொடுக்கல. ஏன்னா தேர்தல் ஆணையம் வந்து 100% வாக்களிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க ஊருக்கு போய் சேர்ந்தா தானே வாக்களிக்க முடியும். அது சில பேர் வந்து சோஷியல் மீடியாவில் முன்கூட்டி 2 நாள் போக வேண்டியது தானே. ஏங்க 2 நாள் முன்கூட்டி போக வேண்டியது தானே, 2 நாள் முன்கூட்டியே லீவ் விட வேண்டியது தானே, லீவுன்னு அறிவிக்க வேண்டியது தானே. எந்த ஓனர் விடுவாங்க? நீங்கள் ஒரு ஹோட்டலில் வேலை செய்கிறீங்க, ஒரு சாதாரண ஒரு கம்பெனியில் வேலை செய்யுங்க, ஒரு தொழிலாளராக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த ஒரு நாள் லீவுக்கே முக்கிக்கிட்டு லீவ் விட்டுருப்பாங்க. வந்து இது ஸ்ட்ராங்காக தேர்தல் ஆணையம் சொல்லணும்னா விட மாட்டாங்க. வந்து தம்பி ஓட்டு போட்டு உடனே அடுத்த பஸ்ஸு பிடிச்சின்னு ஓடியா அப்படின்வாங்க. ஆள் தேவை அப்படின்னு. ஆனால் கம்பல்சரியாக லீவு விட்டு ஆகணும்னு சொன்ன பிறகு அவ்வளோ பேர் விடிய காத்துட்டு இருந்தாங்க அங்கே. அது ஒரு 2% ஓட்டுன்னு கூட வச்சிங்களேன். 2% எவ்வளோ பெரிய ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணும். ஏன் பண்ணலை அப்படின்னு தான். இதை மீறி லாரி பிடிச்சி போனவங்க திரும்ப வந்து எனக்கு தெரிஞ்சே வந்து எங்கள் வீட்டு அருகேயே ஒருத்தர் ஃபேமிலியோடு பைக்கில் கிளம்புனாப்புல இந்த மாதிரி போட்டே ஆகணும்னு வந்து இடையில டிராஃபிக் ஜாமு. எனக்கு தெரிந்த ஒரு நண்பர், ஒரு தம்பி, ஒரு சேனலில் தான் இருக்கிறாப்புல, கேமராமேனா, சேலத்துக்கு பஸ்ஸு கிடைக்கல, ஏர்போர்ட் கிளம்பிட்டாப்புல, டிக்கெட்டு வாங்கிட்டு அங்கேருந்து சேலத்தில் இறங்கி வாழப்பாடி அவருடைய ஊர், அங்கே போகிறதுக்குள்ளே முடிய போகுது. 6 மணிக்கு முன்னாடி போயிட்டு ரீச் ஆகிட்டார். ஒரு 1/4 மணி நேரம் இருக்குது. டிக்கெட்டை காமிச்சு அதுக்கப்புறம் அவர்கிட்ட டோக்கனை கொடுத்து போட வச்சுருக்காங்க. இந்த வசதி ஏன் செஞ்சு கொடுக்கல? ஏன்னா ஒட்டுமொத்தமாக பெரிய அலை வீசி இருக்கிறது என்பதில் மாற்றுக்கிறது கிடையாது. நீங்கள் என்ன வேணாலும் சொல்லலாம், எஸ்ஐஆர் சொல்லலாம், அது சொல்லலாம், இது சொல்லலாம். நான் பொதுவான ஒரு நபர் தான் வந்து, நான் நடுநிலையாக சொல்கிறேன். நான் ஏன்னா விஜயோடைய அரசியல் ஆரம்பத்துலேருந்து சொல்லும்போது லைட்டாக சொல்லிடுறேன். நான் வந்து ஒரு எக்ஸ் வலைதளத்தில் கட்சி ஆரம்பித்த போது கேலி செய்தார்கள். விஜய் வந்து தாக்கு பிடிக்க மாட்டார், ஓடி போயிடுவார் அப்படின்னாங்க. அதன் பிறகு ஒரு மாநாடு நடத்தின பிறகு, ஒரு மாநாடு தான் நடத்திட்டார், கொள்கை என்ன கோட்பாடு என்ன அப்படின்னாங்க. அந்த கொள்கையின் கோட்பாடு சொன்ன பிறகு வந்து சரி களத்துக்கு வரட்டும், ஏசி ரூம்லேயே இருக்கிறவர், கேரவேன்லேயே இருக்கிறவர் வந்து மக்களை வந்து சந்திக்கிட்டோம் அப்படின்னாங்க. மக்களை வந்து சந்தித்த பிறகு ஒரு சம்பவம் நடந்தது. சம்பவத்துக்கு பிறகு விஜய் வெளியே வரல அப்படின்னாங்க. விஜயோடைய அரசியல் வந்து அதோடு முடிஞ்சு போச்சு, அவர் மறுபடியும் நடிக்க போயிடுவார்னாங்க. திரும்ப விஜய் சொற்பமான பகுதிகளுக்கு தான் வந்தார். ஆனால் கட்டுக்கடங்காத கூட்டம்லாம் வந்தது. நிறைய நிபந்தனைகள்லாம் போட்டாங்க. வந்து யாரை கூட விஜய் பிரச்சாரம் பண்ணக்கூடாதுன்ற அளவுக்குலாம் கூட கொண்டு வந்து நிறுத்தினாங்க. ஆனால் மக்கள் அலை அப்படி, ஏன்னா 2 வருஷம் 3 வருஷம் அது கட்சி ஆரம்பிச்சு. இப்போ வந்து ஒரே ஒரு சின்ன ஒரு உதாரணமான ஒரு விஷயம். ஏன்னா விஜய் அலை, விஜய்க்கு வந்து விஜய் சதவீதமாக வாங்குறாரா அல்லது வாக்குகள் பெற்று தொகுதியாக வெற்றி பெறுகிறாரா என்பது 4ஆம் தேதி தெரியும். மே 4ஆம் தேதி. உறுப்பினர் அப்படின்ற ஒரு விஷயம், 1.5 கோடி பேர் வந்து தாவேக்கால உறுப்பினராக இருக்காங்க. 1.5 கோடி பேர் உறுப்பினர். வாக்காளர் அடையாள அட்டையை வச்சுருந்தா மட்டும்தான் உறுப்பினர் ஆக முடியும் ஆன்லைனில். 1.5 கோடி ஓட்டு வச்சுங்க. வெளியே இருந்து ஒரு 50 லட்சம் பேர் போட்டிருக்க மாட்டாங்களா உறுப்பினர் இல்லாதவங்க? 2 கோடி வாக்கு சதவீதத்தை நீங்களே கணக்கு பண்ணிங்க. ஒரு மாற்றம். இது முழுக்க முழுக்க நான் விஜயை பற்றி பேசலை. காரணம் வந்து முக்கிய காரணம் அப்படின்னு சொல்கிறது வந்து பலர் மறுக்க மாட்டாங்க. என்ன தெரியல வந்து அவங்க உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அது சரி, அவங்களுடைய சூழ்நிலை, அவங்களுடைய நிர்பந்தம். அது பொதுவான ஒரு விஷயம். முதல்ல விஜய் என்ன தாக்கத்தை ஏற்படுத்திட்டு போயிடாரு அப்படின்னு அசால்ட்டாக இருந்தாங்க. அதன் பிறகு விஜயோட இந்த தேர்தல் சுற்றுப்பயணம்
குறிப்பாக திருப்பூர்லாம், தூத்துக்குடி, திருநெல்வேலிலாம் போன பிறகு அந்த கட்டுக்கடங்காத கூட்டம் வந்த பிறகு அதிமுக, திமுக 2 பேருமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் இல்லை நிறையவே கலக்கமாயிட்டாங்க. அதன் பிறகு அவங்க எடுத்த அஸ்திரம் என்னன்னா, வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பது. பல இடங்களில் நடந்திருக்குது. அது எப்படி பணம் கொடுப்பது அப்படின்னு மாறி இருக்குன்னா, இது காலகாலமாக இருக்கிற ஒரு விஷயந்தான். குறைந்தபட்சம் 200 கொடுப்பாங்க, அதிகபட்சம் ஒரு ஓட்டுக்கு 500 கொடுப்பாங்க. கிராமத்தில் 100 கூட கொடுப்பாங்க. இந்த முறை 1000, 2000, 3000, 4000 சொல்கிறாங்க ஒவ்வொருத்தரா. சில தொகுதியில் தங்க காசு, வெள்ளி காசு அப்படின்ற அளவுக்கு போயிருக்குன்னா, வெற்றி எப்படியாவது வேணும், விஜய்ன்ற ஒரு தாக்கம் இங்கே ஏற்பட்டிருக்குது. அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. கடைசி கட்டத்தில் இதுதான் சரி, காசை வாங்கிட்டு ஓட்டு போட்டுருவாங்களா அப்படின்னா, மக்களுடைய மனநிலை என்னன்னா, இந்த முறை எங்கள் காசு தானே, எங்கள் வரிப்பணம் தானே, எவ்வளோ தெளிவாக வாங்கிட்டாங்க பார்த்தீங்களா? சொல்கிறாங்க, அவங்க சேனல்களில் சொல்கிறாங்க, நான் சொல்லலை, சேனல்களில் வந்து சொல்லியிருக்காங்க. எங்கள் காசு தானே, எங்கள் வரிப்பணம் தானே, நாங்கள் தானே கொடுத்தது. முன்னெல்லாம் நாங்கள் சின்ன பசங்களாக இருக்கும்போதெல்லாம் அப்போ கொடுப்பாங்க. இது இவ்வளோ தேர்தல் ஆணைய கட்டுப்பாடெலாம் அப்போ கிடையாது. வந்து ஒரு சாமி படத்தை வச்சுக்கிட்டு கற்பூரத்தை ஏற்றி சத்தியம் பண்ணிலாம் காசு கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து பயப்படுவாங்க, ஐயோ சத்தியம் பண்ணிவிட்டோம், இந்த சின்னத்துக்கு ஓட்டு போட்டே ஆகணும் அப்படின்ற அளவுக்கு வந்து. அதில் பயப்படாதவங்களாம் இருக்காங்க. அது வரைக்கும் நிறைய பெரும்பாலும் பயந்தவர்கள் உண்டு. வந்து சென்டிமெண்ட்டாக, எமோஷ்னலாக ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பயத்தை உண்டாக்கி வாக்கு வாங்கின விஷயங்கள்லாம் உண்டு. அதுக்கப்புறம் வந்து நிறைய கட்டுப்பாடுகள்லாம் வந்தாச்சு. இந்த முறை அதெல்லாம் ஒன்றும் பலிக்காதுப்பா அப்படின்ற அளவுக்கு ஆயிடுச்சு. எஸ்ஐஆர் ஒரு பக்கம் இருந்தால் கூட விஜயோடைய தாக்கம் இன்னொரு பக்கம் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. அதில் வந்து 2 கட்சிகளும் கதிகலங்கி போயிருக்கிறார்கள் என்பதில் இன்னொரு மாற்று கருத்தும் கிடையாது. அதே வேளையில் மே 4ஆம் தேதி எல்லாம் தெரிஞ்சிடும்பா. இப்போ வரைக்கும் சொல்கிறாங்க வந்து ஃபுல் ஸ்விங்கில் டிஎம்கே வந்துடும், ஃபுல் ஸ்விங்கில் ஏடிஎம்கே வந்துடும், என்டிஏ கூட்டணி வந்துடும். இல்லை விஜய் வந்து 2 ஓட்டையும் சிதறிக்க போகிறாரு, விஜயே வந்து அப்படியே ஃபார்மில் வந்துடுறாரு. இதெல்லாம் வந்து வெறும் வார்த்தைகள் யோகம் தான். வந்து இந்த முறை கணிக்கவே முடியாது. அதுதான் விஜய் ஆரம்பத்திலே சொல்லிட்டார் போது, இது ஒரு அதிசய தேர்தல், 50 வருஷத்துக்கு ஒரு முறை வருகிற அதிசய தேர்தல்னு சொல்லியாச்சு. அப்படி சொல்லி முடிச்சிருக்கிற இந்த தேர்தலில் யாருக்கு அதிகப்படியான வாக்கு என்பதை இன்னும் ஒரு 7 நாள் 8 நாள் 7 நாள் இருக்குது, பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த வீடியோவில் இன்னொரு முக்கியமான அப்டேட்டோடு நான் வருகிறேன். வணக்கம்.